அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மஃபிரத்துஹு. இந்த வீடியோ எடுக்கும்போதே என் மனசு கொஞ்சம் ரொம்ப பாரமாக இருக்குது. அதாவது என்ன அப்புட்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நான் சொல்லப் போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா என்ன அப்புட்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நான் யாரை பற்றி சொல்லப்பட்டேன்னா, என்னைய படைச்ச ரப்புல் ஆலமீன் பற்றி தான் சொல்லப் போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என் பெற்றோரை கொண்டு என்னை இந்த உலகத்தில் என்னை படைச்சிருக்கான். முக்கியமாக நான் அதிகமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னை இந்த தீனுல் இஸ்லாமில் படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தினாலுமே பத்தாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கடுகளவு ஈமான் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கோம். நம்ம கொடுத்த விஷயத்துக்கு நம்ம நன்றி செலுத்தாமல், அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கல, காரை கொடுக்கல, பங்களா கொடுக்கலன்னு அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடம். அதாவது ஸ்கூலில் எப்படி நம்ம எக்ஸாம் எழுத போவோம், அந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் வரும். இங்கே நம்ம வாழ்கிறோமா, இது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எக்ஸாம் ஹால், இது நமக்கு ஒரு பரீட்சை கூடம். இதில் நம்ம என்ன எழுதுகிறோமோ, எப்படி வாழ்கிறோமோ, என்ன மாதிரி வாழ்கிறோமோ அதோட பிரதிபலன் தான் என்ன பண்ணுவோம், நாளைக்கு மறுமையில் நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு வாழ்வு நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான வாழ்வு கிடையாது. அதாவது முக்கியமான வாழ்வுனா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப இதில் நம்ம பங்களா கட்டி வாழணும், இப்படி வாழணும், அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணுன்றே கிடையாது. நம்ம எப்படி வாழணும்னா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹலாலை கேட்கணும் அல்லாட்ட. நாம் ஒரு பெற்றோராக இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம தான் பொறுப்புதாரி. அப்போ அந்த பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட குழந்தைகளுக்கு ஹலாலை கொடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சதுரம், நம்மளுடைய உடலில் ஒரு துண்டு சதையாக இருந்தாலும் அது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஹலாலாக இருக்கணும். அதாவது ஹராம் கலக்கப்படுச்சுன்னா அந்த ஒரு துண்டு சதை கூட என்ன ஆகாது, நம்மளுடைய சொர்க்கத்துக்கு போகாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும், நல்ல இடத்துல ஹலாலை கொடுறா அல்லான்னு கேட்கணும். நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஹலாலை கேட்கணும். நம்ம உண்ணக்கூடிய உணவில் ஹலாலாக இருக்கணும். நம்ம உடுத்தக்கூடிய உடை ஹலாலாக இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடம் ஹலாலாக இருக்கணும். முதல்ல ஹலாலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்போ நம்ம தொழுகை எல்லா இடத்துல நிறைவேற்றும்படி அது துவா செய்யணும். ஏன்னா நம்மளுடைய அனைத்தையுமே நம்ம ஹலாலாக ஆக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம தொழுகை என்ன இருக்கும், அது ஹலாலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹராமை செஞ்சுட்டு தொழுதோம் அப்படின்னா என்ன ஆகாது, அந்த தொழுகை கூட எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கப்படாது. அப்போ நம்ம ஃபஸ்ட் லவ்வாக என்ன பண்ணணும், அல்லாஹ் இது பண்ணணும். அதிகமாக நீங்கள் அல்லாஹ் லவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நம்மளோட பெற்றோர்கிட்ட கேட்போம். என்னுடைய பெற்றோர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவைகளை நீ என்னைக்கிட்ட எங்கள்கிட்ட கேட்காத. ஏன்னா நம்மளோட பெற்றோர் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருப்பாங்க. நம்மளோட பெற்றோர் இன்னைக்கு காசு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா இடத்துல அதிகமாக நம்ம எல்லா இடத்துல கேட்கக்கூடியவங்களாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துல மட்டும் கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல மாட்டோம். இன்றைக்கி எனக்கு ஒரு காசு தேவை இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், எல்லா இடத்துல கேட்கணும். நான் போய் ஒரு மனிதர்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா, என்னோடய காசு தேவை மனிதர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நான் கூனி குறுகி ஒரு மாதிரி அவமானப்பட்டு உங்கள்ட்ட இருக்குமா இல்லையா அப்படின்னு நான் போய் ஒரு மாதிரி வெட்கப்பட்டு நான் போய் கேட்கணும். ஆனால் என்னை படைச்ச என்னுடைய ரப்பில் ஆலமீன்ட்ட நான் போய் இந்த காசை நான் கேட்கணும் அப்படின்னா நான் எதுக்கும் தயங்க வேணாம். ஏன்னா அல்ல என்ன சொல்லியிருக்கேன், என்கிட்ட கேளுங்க நான் தரேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம எவ்வளோ கல்லாடத்தில் இருக்கிறோமோ கண்டிப்பாக தருவோம். உனக்கு உனக்கு 1 ரூபா வேணுமா நான் தரேன், உனக்கு கோடியில் வேணுமா நான் தரேன், லட்சத்தில் வேணுமா நான் தரேன். ஆனால் மனிதர்கள்ட்ட வாங்கினவங்க என்ன கடனாளி. ஆனால் ரப்பிடத்தில் வாங்குறவங்க என்றைக்குமே கடனாளியே ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம படைச்ச ரப்பிட்ட கேட்கணும். எவ்வளோ வேணால் கேளுங்க, அல்லாஹ் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு தேவைப்பட்ட நம்ம பண்ணுறோம், இவங்கள்ட்ட கேட்போமா, இவங்கள்ட்ட கேட்டால் நமக்கு கிடைக்குமா, இல்லை நம்ம அத்தாட்ட கேட்போமா, இல்லை நம்ம அம்மாட்ட கேட்போமா, இல்லை நம்ம கணவர்கிட்ட கேட்போமா, இது கேட்டால் கிடச்சிருமா, வேறு யார்கிட்ட கேட்போம் நினைக்கிறோமே தவிர, நம்மளை படைச்சது தாய்ப்பால் கொடுத்து நமக்கு உணவு கொடுத்து நம்ம எந்திரிச்சு நடக்க வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னே கொண்டு வந்த நம்ம ரப்பில் ஆலமீன் நம்ம மறந்துடும். நீங்கள் அல்லாஹ் லவ் பண்ணி பாருங்கள், அதோட சுவையே அதிகமானது. எது வேணுமோ அல்லாட்ட கேளுங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களோட செப்பல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் அல்லாட்ட கேளுங்க. ஏன்னா என்ன தேவையோ நீங்கள் அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். அல்லாஹ் இது பண்ண எதுவே முடியாது. அல்லாஹ் உன்னை தரணும்னு நினச்சிட்டான்னு அது யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உன்னை தடுத்துட்டானா இந்த உலகமே உங்கள் முன்னாடி கொடுத்தாலும் என்ன ஆகாது, அது நம்ம கைக்கு வராது. நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். நம்ம என்னென்ன இது பண்ணணும், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில்
நமக்கு வந்து நம்மளோட விதியில் அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கானோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தை விட்டு நம்ம மறையக்கூடியவங்களா இருப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ்வ நம்ம யார் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட படைச்ச ரப்புல் ஆலமீன எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மஃபிரத்துஹு.